Hello students, 10th Maths Chapter 3 Algebra Example 3.3 இந்த வீடியோல பார்க்கலாம். Solve the following systems of linear equation in 3 variables. 3 equations கொடுத்திருக்காங்க. நம்ம x, y, z ஓட வேல்யூ என்ன நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். So 3x minus 2y plus z is equal to 2, 2x plus 3y minus z is equal to 5, x plus y plus z is equal to 6. நம்ம மூணு ஈக்குவேஷனையும் 1, 2, 3 அப்படின்னு போட்டு நான் எழுதிக்கிறேன் சொல்யூஷன்ல. ஃபர்ஸ்ட் 1ஐயும் 2ஐயும் நான் ஆட் பண்றேன் சரிங்களா. ஃப்ரம் 1 and 2 ஆடிங் 1 and 2 என்ன ஆகுது அப்படின்னா 3x minus 2y plus z is equal to 2, 2x plus 3y minus z is equal to 5 ரெண்டையும் ஆட் பண்றோம். ஸோ இது வந்து கேன்சல் ஆகும். பிளஸ் z மைனஸ் z கேன்சல் ஆயிருது டைரக்டா. ஸோ 3x plus 2x அப்படின்னா என்னது 5x. ஸோ 5x plus minus 2y plus 3y அப்படின்னா மைனஸ் தான் பண்றோம். 1 minus 1 வரும். 3 minus 2 னா 1. ஸோ வந்து 1 போட்டாலும் 1 தான், போடலனாலும் 1 தான். அந்த மாதிரி கிரேட்டர் நம்பர் சைன் பாசிட்டிவ்ல இருக்கு. ஸோ பாசிட்டிவ் வேல்யூ போடுறோம். ஸோ 5x plus y which is equal to இது கேன்சல் ஆயிடுச்சு. 2 plus 5 வந்து 7. ஸோ 5x plus y which is equal to 7 அப்படின்னு வேல்யூ கிடைச்சிருக்கும். இதை ஃபோர்த் ஈக்குவேஷன் வச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்கனால இதை ஃபோர்த் ஈக்குவேஷன் வச்சுக்கிறோம். அடுத்து 1ஐயும் 2ஐயும் பண்ணி ஃபோர்த் ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி 2ஐயும் 3ஐயும் அடுத்து ஆட் பண்றோம். ஸோ ஆடிங் 2 and 3 we get ரெண்டு ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். 2x plus 3y minus z is equal to 5, x plus y plus z is equal to 6. இதுலயும் பார்த்துட்டோம்னா minus z plus z கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ கேன்சல் ஆயிருது. ரிமைனிங் எல்லாத்தையும் ஆட் பண்றோம். ஸோ 2x plus x அப்படின்னா 3x plus 3y plus y அப்படின்னா 4y which is equal to 6 plus 5 வந்து 11. ஸோ 3x plus 4y is equal to 11. இது வந்து ஃபிஃப்த் ஈக்குவேஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா இந்த 4ஐயும் 5ஐயும் சால்வ் பண்ணி எக்ஸோட வேல்யூ இல்ல ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பார்க்கலாம். ஃபோர்த் ஈக்குவேஷன் இதையும் எப்படி ஏதாவது கேன்சல் பண்ற மாதிரி நம்ம மாத்தணும். இப்போ பார்த்துட்டோம்னா இங்க 3 இருக்கு, இங்க 5 இருக்கு, இதை மாத்த முடியாது. ஸோ இங்க 4 இருக்கு, இங்க எந்த வேரியபிளும் இல்லை. ஸோ இங்க வந்து 4ஆல த்ரூ அவுட்டா மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா இங்க 4ன்ற வேல்யூ வருமா. அப்புறம் சைன் சேஞ்ச் பண்ணி y கேன்சல் பண்ணிடலாம்ல. ஸோ வந்து நான் ஃபோர்த் ஈக்குவேஷன்ல 4ஆல மல்டிபிள் பண்றேன் சரிங்களா. அப்போ 4 இன்டூ ஃபோர்த் ஈக்குவேஷன் இன்டூ 4 போடுறோம் அப்படின்னா 4 இதோட மல்டிபிள் பண்ணா 5ஓட மல்டிபிள் பண்ணா என்னது 5 4s are 20. ஸோ 20x plus y-ஓட 4 மல்டிபிள் பண்ணோம்னா 4y which is equal to 7 4s are 28. ஸோ 28 அப்படின்னு எழுதிப்போம். 20x plus 4y which is equal to 28. ஓகே. அடுத்து ஃபிஃப்த் ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கலாம். 3x plus 4y which is equal to 11. சைன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் 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 சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இப்போ 4ம் மைனஸ் 4yயும் கேன்சல் ஆயிடும். ரிமைனிங் டேர்ம்ஸ் மட்டும் பிளஸ் பண்ணி எழுதிக்கலாம். 20x minus 3x minus பண்றோம். 20 minus 3 னா 17. So 17x which is equal to 28 minus 11. So 8ல 1 போச்சுன்னா 7 and 2ல 1 போச்சுன்னா 1. So 17 கிடைக்குது. So x is equal to 17 divided by 17 வந்துரும். இங்க மல்டிப்ளிகேஷன் இருக்குது, இங்க வரும்போது டினாமினேட்டர்ல டிவிஷன்ல வருது. So x is equal to 17 by 17. Therefore x is equal to 1 அப்படி நமக்கு வேல்யூ கிடைச்சிருக்கு. x is equal to 1 கிடைச்சிருக்கு. ஸோ x is equal to 1ன்றத ஃபோர்த் ஈக்குவேஷன்ல நான் சப்ஸ்டியூட் பண்றேன். ஸோ x-க்கு பதிலா 1 சப்ஸ்டியூட் பண்றோம். ஸோ 5 into 1 plus y is equal to 7. அப்போ y is equal to கான்ஸ்டன்ட் இந்த சைட் கொண்டு வந்துடுறோம். ஸோ இங்க 5 into 1 னா 5 தான். ஸோ y is equal to 7 minus 5 அப்படின்னு வரும். ஸோ y is equal to 7 minus 5 என்னது 2. ஸோ y is equal to 2 அப்படின்னு நமக்கு வேல்யூ கிடைச்சிருச்சு. இப்போ x-ஓட வேல்யூ 1ன்னு தெரியும், y-ஓட வேல்யூ 2ன்னு தெரியும். அந்த ரெண்டு இதையும் சேர்த்து நான் தேர்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்றேன். சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா z-ஓட வேல்யூ கிடைச்சிடும். ஸோ x plus y plus z is equal to 6 அப்படின்னு இருக்கு இல்லையா. தேர்ட் ஈக்குவேஷன் இதுதான். இதுல வந்து x-க்கு பதிலா 1, y-க்கு பதிலா 2 அப்படின்றத சப்ஸ்டியூட் பண்றோம். ஸோ 1 plus 2 1 இதுக்கு 2. ஸோ 1 plus 2 plus z is equal to 6. கான்ஸ்டன்ட் ஃபுல்லாத்தையும் அந்த சைட் கொண்டு போய்க்கலாம். இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணா 3. ஸோ 3 plus z is equal to 6. z is equal to 6 minus 3. 6 minus 3 அப்படின்னு வரும். ஸோ z is equal to 6 minus 3 என்னது 3. ஸோ z-ஓட வேல்யூ 3 அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. Therefore அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆன்சரையும் எடுத்து எழுதிக்கலாம். x is equal to 1, y is equal to 2, z is equal to 3. இதோட இந்த சம் முடிஞ்சு. தேங்க்யூ.